லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பிரண்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். 2 முழு பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய், ஒரு லெமன் சைஸ் அளவு புளி, கருவேப்பிலை, உளுந்து கடலைப்பருப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வதக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். அதோட பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு வெங்காயம் இது வதங்கிட்டு பாருங்கள், ஒரு கண்ணாடி ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஸோ அதோட நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலேயே வதக்கி எடுத்தால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நாங்கள் எண்ணெயில் வதக்கி எடுத்துப்போம். கருவேப்பிலை, தனியாக எடுத்து ஆற வச்சுப்போம். அதே எண்ணெயிலே கடலைப்பருப்பு உளுந்து போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு நல்ல பொன்னிறமாக வந்துடுச்சு. ஸோ இதையும் எடுத்து தனியாக நம்ம ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை அலசி எடுத்துக்கலாம். அதை மேலேயே வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ பிரண்டை நல்லா வதங்கணும். அந்த கலரிஷ் மாறுற வரைக்குமே வதங்கணும். இல்லைன்னா நாக்கெல்லாம் ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி ஆகிடும். சாப்பிடும்போது நல்ல கலர் மாறி வர வரைக்கும் அதை வதக்கிடுங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். பாருங்கள், கலர் நல்லாவே மாறிடுச்சு. முன்னே இருந்த க்ரீனுக்கும் இப்போ இருக்க க்ரீனுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதையும் தனியாக பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு புளி எல்லாத்தையும் ஒன்றா ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குது. ஸோ தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். துவையல் ரெடி. துவையலுக்கு தேவையான தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம். லைட்டாக எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு நல்லா வெடித்த பிறகு
கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. துவையலுக்கு தேவையான தாளிப்பு ரெடி. நம்ம இப்போ துவையலில் ஆட் பண்ணிக்கலாம். வாழை இலையில் நல்லா சூடாக சாப்பாடு போட்டு பிரண்டை துவையல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அந்த வாழை இலையோட ஸ்மெல்லு அண்டு சட்னியோட ஃப்ளேவரு எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக நமக்கு இருக்கும். துவையலோட நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.